என்னடா ஏதோ படம் காட்டுது. இதுதான் மேட்ரிக்ஸ் எல்இடிங்கிறது. 360லயும் நமக்கு என்ன நடக்குதுங்கிறத வந்து கிளியரா கொடுக்குது பாரு. இது டாப் ஆங்கிளா? இது டாப் ஆங்கிள். இது பிளக் அண்ட் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. இதனால எந்த வகையிலுமே நம்ம வாரண்டிக்கு கம்ப்ளைண்ட் வந்துருமோ, எது கிளைம் இல்லாம போயிருமோங்கிற ஒரு பயமே வேண்டாம். லைட் ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிஃபோர் கேலிப்ரேஷன் முன்னாடி. இப்போ கேலிப்ரேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாரு. இது ஒரு ப்ராப்பரான இமேஜா வந்துருச்சு பாத்தியா? மேல இருந்து பார்த்தா நைட் ஓட்டும் போது தான் உங்களுக்கு இதோட உண்மையான பெர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஓ செம த்ரோல்ல. இதுல என்ன பியூட்டினா கோகுலு, நம்ம நிக்கிற ரோட்ல இருக்கிற வீட்டெல்லாம் காட்டுது பாரு. நான் கூட கேமரா இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் ஒட்டு போட்ட மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனா நம்ம சொன்னாதான் இது வந்து வெளியே வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்கோங்கிறதே தெரியுது. அந்த மிரர்ல பின்னாடி நடந்து போறவங்க முன்னாடி போறவங்க எல்லாமே எவ்வளவு கிளியரா தெரியுது பாரு. சீட் கவர் மட்டும் மாத்தல, நல்லா சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க. மோட்டரைஸ் பண்ணி மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் வந்து பண்ணிருக்காங்க. வண்டியே ஆஃப்ல இருந்தாலும் கேமரா ஆன் ஆயிரும். அந்த பேட்டரியில ஆன் ஆகி ரெக்கார்ட் பண்ணி ஆரம்பிச்சிரும். அந்த கார் மாடல்ல போய் செலக்ட் பண்ணிக்கலாம். கார் மாடல்ல போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த மாதிரி நீ எந்த கார் வேணா வச்சுக்கலாம்டா. நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். காருங்கிற ஒரு விஷயம் வந்த புதுசுல மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கூட்டிட்டு போற ஒரு கருவியா மட்டும்தான் இருந்தது. நாளாக அதுவே ஸ்டேட்டஸ் சிம்பலா மாற ஆரம்பிச்சது. இன்னைக்கு எடுத்துக்கிட்டோம்னா கார் இல்லாத வீடே கிடையாது. ஒரு கார்னு எடுத்துக்கிட்டோம்னா 10 லட்ச ரூபாயில இருக்கு, அதே காரு 25 லட்சத்துல இருக்கு. நம்மள பெரும்பாலான பேரால 10 லட்ச ரூபா காரை தான் அஃபோர்ட் பண்ண முடியுது. ஒரு பேஸ் மாடல் காரை டாப் மாடலா மாடிஃபிகேஷன் பண்றத எப்படியெல்லாம் வாரண்டியில பிரச்சனை வராம மாடிஃபிகேஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. மாடிஃபிகேஷன் நம்ம பார்த்தா ஃபர்ஸ்ட் நம்ம கண்ணுக்கு தெரியுறது வெளிய இருக்க மாடிஃபிகேஷன்ஸ் தான். அந்த மாடிஃபிகேஷன்ஸ்ல எனக்கு வந்து லைட் ரொம்ப அட்ராக்டிவா தெரியுது. அதுல இருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில லோ பீமுக்கு ப்ரொஜெக்டர் ஆல்ரெடி வருது. அந்த செட்டப்புக்கு இவங்க வந்து ஹாலஜனை கழட்டிட்டு எல்இடி ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்க. அதோட பர்ஃபார்மன்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வந்து லோ பீம். ஹை பீம்லயும் இருந்த ஹேலஜனை கழட்டிட்டு எல்இடி ஸ்ட்ரிப் போட்டிருக்காங்க. அதோட த்ரோவும் பயங்கரமா இருக்குங்க. அடுத்ததா பார்த்தா இதோட டிஆர்எல். இந்த டிஆர்எல் பார்த்தீங்கன்னா வெறும் டிஆர்எலா மட்டும் இல்லாம இண்டிகேட்டர்ஸாகவும் ஒர்க் ஆகுது. இது வந்து பழைய ஃபாக் லைட்டு. இதுல ப்ரொஜெக்டர் செட்டப் இல்ல, நல்ல விசிபிலிட்டி இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வந்து நம்ம ப்ரொஜெக்டர் இருக்கிற ஒரு ஃபாக் லேம்பை இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அதோட த்ரோ பார்த்தீங்கன்னா பகல்லையே பயங்கரமாக இருக்குங்க. நைட்டு ஓட்டும் போது தான் உங்களுக்கு இதோட உண்மையான பர்ஃபார்மன்ஸ் தெரியும். ஓ செம த்ரோ இல்லை? அட்டேங்க அப்பா, பார்க்கறக்கே அட்ராக்டிவாக இருக்குல்ல. என்னடா ஏதோ படம் காட்டுது. இதுதான் மேட்ரிக்ஸ் எல்இடிங்கிறது. ஓஹோ ரைட்ரா, ஜம்மன் இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா பேக் சைடில் இருக்க இந்த எல்இடி செட்டப்பு, இந்த ஃபுல் ரெட் லைட்டோட எல்இடி செட்டப்பை பாருங்க. இது ப்ராப்பராக இருக்க டிஆர்எல். இந்த டிஆர்எல்ல மேட்ரிக்ஸாக இருக்குது. எப்படி வந்து ஒரு டிசைனோட ஆன் ஆகுதுன்னு இப்போ நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம பிரேக் அமுத்தும் போது ஒர்க் ஆகிற லைட்டு. இதுவுமே நல்லா கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. டேஞ்சர் லைட்டு. ஆமாம். இதோட இவங்க எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா கீழே பார்த்தீங்களா ரிஃப்ளெக்டர்ஸுக்கும் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்லா அட்ராக்டிவான ஒரு தீம் நமக்கு கொடுக்குது. சூப்பர்ரா. அடுத்ததாக நம்ம கண்ணுக்கு தெரியுறது இந்த ரூஃப் ரைல்ஸு. பார்க்குறக்கே வண்டிக்கு நல்லா ஒரு அட்ராக்டிவ் டிசைனாக கொடுக்குது. இதோட லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சாதாரண ஆண்டனாவாக வந்திருந்தது, ஆனால் இவங்க வந்து அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஷார்பின் ஆண்டனாவாக நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம வண்டியில் இருக்க எல்லா கிளாஸுக்கும் 3M பிராண்டோட சன்ஃபிளக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால நமக்கு ஹீட் வந்து 40% ரெடியூஸ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து உள்ள இருக்க கூலிங் வந்து அப்படியே சஸ்டைன் ஆகுது. அதே மாதிரி கோகுலு இந்த வண்டியில் போட்டிருக்க லைட்ஸு ஃப்ரண்ட்டுக்கு ரியருக்கு, அப்புறம் 4 இண்டிகேட்டர்ஸு, அப்புறம் ஃபாகு, இது எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே தான் பண்ணியிருக்காங்க. காரில் இருக்கிற எந்த ஒரு ஒயரிங் சிஸ்டத்தையுமே இதுங்க கட் பண்ணி ரீஒயரிங்கோ இல்லை இவங்களோட ஒயரிங்கை புதுசாக போடுறதோ கிடையாது. அதே மாதிரி இதனால எந்த வகையிலுமே நம்ம வாரண்டிக்கு கம்ப்ளைண்ட் வந்துருமோ, எது கிளைம் இல்லாமல் போயிருமோங்கிற ஒரு பயமே வேண்டாம். நான் கூட கேமரா இன்ஸ்டாலேஷனுக்கு அப்புறம் ஒட்டு போட்ட மாதிரி இருக்கும்னு நான் எதிர்பார்த்தேன். ஆனால் நம்ம சொன்னாதான் இது வந்து வெளியே வந்து நம்ம கேமரா ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோங்கிறதே தெரியுது. அந்த அளவுக்கு இந்த நம்ம காரோட டிசைனோட இந்த கேமரா ஒத்து போகுது. ஒரு ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டால் எக்ஸ்ட்ரா கேமரா மாதிரியே தெரியல. ஆமாடா, இதுக்கு வந்து முழு காரணம் வந்து அவங்களோட வேலையாட்கள் தானே. ஆமாம், கரெக்டு. ஏன்னா எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அங்கே வச்சா கேமரா ஆங்கிள் கரெக்டாக இருக்கான்னு கேலிப்ரேட் பண்ணிட்டு தான் அவங்க வந்து ஃபிக்ஸே பண்ணுறாங்க. இதனால தான் இந்த வண்டியோட டிசைனுக்கு இந்த கேமரா வந்து அப்படியே மேட்ச் ஆகுது. ஆமாம், தனியாக வெளியே போட்ட மாதிரியே தெரியல. ஸ்பாய்லரை பார்த்தா அவனுக்கு எப்படி தெரியுது? என்ன கார் கூட வந்த மாதிரி தான் இருக்குது.
இல்லை அதுவும் நம்ம ஃபிட்மெண்ட் தான். அப்படியா? ஆமாம், பார்த்தியா எவ்வளோ ஃபினிஷிங் வந்து ப்ராப்பராக இருக்குன்னு ஒட்டி இருக்குன்னு. இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்சசரிஸ் தான். காரோட டிசைனு இந்த பிளாக்கு தீமுக்கு அப்படியே ஈஸியாக மேட்ச் ஆகுது. பாரு செமையாக மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்கல்ல. இப்போ பாரு அந்த பாக்ஸோட கார்னர்ஸ் வந்து இது வந்து கேலிபிரேட் பண்ணி அந்த பாயிண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இப்போ பாரு இமேஜ் எப்படி தெரியுது பார்த்தியா? இது பக்கத்துலேயும் தூரமாகவும் ஒரு வேற இமேஜ் மாதிரி தெரியுதா? இப்போ வந்து இதை கேலிபிரேட் பண்ணி நீட்டாக பண்ணிட்டு இருக்கிறது காரணம் இது வந்து ஒரே சிங்கிள் ஆப்ஜெக்டா மேலேருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுமா அப்படி தெரியும். கரெக்ட். பாத்தியா இப்போ பார்த்தியா எப்படி வந்துச்சு பார்த்தியா? அந்த ரெண்டு பிளாக் பாக்ஸ் அது செட் பண்ணுறாங்க. இதில் இவ்வளோ வேலை இருக்காடா பின்னாடி. ஆமாம், ஆட்டோமேட்டிக்காக அது சென்ஸ் பண்ணும். இருந்தாலும் அது கரெக்டாக போய் உட்காராதுல, ஒரு மேனுவலாக போய் செட்டப் பண்ணுறாங்க. ஆமாம், இந்த கேலிப்ரேஷன் கரெக்டாக இருந்தால் தான் 4 கேமராவும் சேர்ந்து ஒரே ஆப்ஜெக்டாக நமக்கு வேலை செய்யும். சூப்பர்ரா. அதனால தான் நம்ம காரு ரோட்ல எங்க நிக்குது நம்ம ஒரு தேர்ட் மேன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்க முடியுது. அதாவது கோபி 360 யார் வேணா போடலாம். ஆமா, ஆனா அதை ப்ராப்பரா கேலிப்ரேட் பண்ற மெத்தட் இருக்கு பாத்தியா? அது வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனால மட்டும் தான் முடியும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம விரிச்சிருக்கோம். இதுதான் முன்னாடி இருக்கிற ஆப்ஜெக்ட்ங்கற மாதிரி ஒரு கணக்கு. லென்த் இருக்கு பாத்தியா? இப்போ கேமராவோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? இப்படி பார்த்துட்டு இருக்கோம். ஆமா, இத வந்து ஒரே 2D ல நமக்கு மேல இருந்து ப்ரொஜெக்ஷன் காட்டணும்ங்கறதுக்காக கேலிப்ரேட் பண்றாங்க. ஓகே, ஃப்ரண்ட்டையும் கேலிப்ரேட் பண்றாங்க, பேக்கையும் கேலிப்ரேட் பண்றாங்க. ஆனா கோகுல் 360 கேமரா போடுறது கேள்விப்பட்டிருக்கேன். அது கேலிப்ரேஷன் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். பிஃபோர் கேலிப்ரேஷன் முன்னாடி. இப்போ கேலிப்ரேட்டுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாரு. இது ஒரு ப்ராப்பரான இமேஜா வந்துருச்சு பாத்தியா? மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியுமா அதே மாதிரியே கொண்டாண்டாங்க. இதுக்கு தான் இந்த கேலிப்ரேஷன் தேவைங்கிறது. 360லயும் நமக்கு என்ன நடக்குதுங்கிறத வந்து கிளியரா கொடுக்குது பாரு. இது டாப் ஆங்கிளா? இது டாப் ஆங்கிள். இது வந்து பேக். ஓகே, இதெல்லாம் என்ன கோகுல்? இதெல்லாம் அப்படியே ஒன்னொன்னா தொட ஒவ்வொரு வியூ நமக்கு கொடுக்குது. இது வந்து ஃப்ரண்ட். இது பாரு ஒரு 360 டிகிரி. இதை டச் பண்ணி ரொட்டேட் பண்ணி பாரு. டேய் என்னடா அது? அப்படி எங்க பாரு ஒரிஜினலாவே வெளியே என்னென்ன நடக்குதுங்கிறது வந்து கிளியரா தெரியுது பாத்தியா? இதுல என்ன பியூட்டினா கோகுல், நம்ம நிக்கிற ரோட்ல இருக்கிற வீட்டெல்லாம் காட்டுது பாரு. அதுதான் இந்த 360 டிகிரி கேமரா. ஓ, இது ஃப்ரண்ட் ரைட் டயர், இது ஃப்ரண்ட் லெஃப்ட் டயரா? அந்த டயர் பக்கத்துல ஏதாவது கல் இருக்கு, குழி இருக்கு அப்படின்னா நம்ம இதுல பாத்துக்கலாம். சூப்பர்ரா. இது வந்து இந்த போட்டோ சிம்பிள் இருக்கு பாத்தியா? இது அமுத்தினா உள்ள வந்து பென்ட்ரைவ் நீ போட்டுருந்தீனா இதுவே ரெக்கார்ட் பண்ணிரும். இந்த டேஷ்க்கு அடியில இந்த இதுக்குள்ள வச்சிருப்பாங்க. இந்த காரை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறத நீ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஓகேடா, சூப்பர்ல. கேமரா பாக்குறதுக்கு மட்டும் இது யூஸ் கிடையாது. இதுல வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே இருக்கு. நம்ம போன்ல இருக்க சிஸ்டமை அப்படியே இதுல கொண்டு வந்துக்கலாம். நேவிகேஷன், மியூசிக்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம ஈஸியா ஹேண்டில் பண்ணிக்கலாம். இது ஆண்ட்ராய்டு சிஸ்டம்ங்கிறனால இதுலயே நீ பாட்டும் கேட்கலாம், நேவிகேஷன் பாத்துக்கலாம். அதுக்கு போன் தேவையில்லை. இல்ல உனக்கு போன்ல தான் நீ பாக்கணும்னாலும் அதுக்கும் வயர்லெஸ்ஸாவே நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கார் மாடல்ல போய் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். எப்படி இந்த மாதிரி நீ எந்த கார் வேணா வச்சுக்கலாம்டா, செம்மையா இருக்கும். இது நல்லா இருக்கு. மிரரோட கண்ட்ரோல் சுவிட்ச் மட்டும் தான் இருந்தது. மோட்டரைஸ் பண்ணி மிரர் வந்து ஆட்டோ ஃபோல்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த சுவிட்ச் வச்சிருக்காங்க பாத்தியா? இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாரு. பட்டன் அமுத்துனா க்ளோஸ் ஆகிக்குது, பட்டன் அமுத்துனா ஓப்பன் ஆகிக்குது. ஒரு ஓஎம் ஃபிட்டில் எப்படி வருமோ அதே மாதிரியே பண்ணியிருக்காங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் கொடுக்குறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோ. டோர் டம்பிங்க்கு வந்து என்னென்ன யூசஸ்னா சவுண்டு ப்ரூஃப், வெளியிருந்து உள்ள எந்த சவுண்டும் வராது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆடியோட குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது. அந்த அக்கோஸ்டிக்ஸ் இருக்குல்ல அதை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறனால நமக்கு மியூசிக் சிஸ்டம் சூப்பராக இருக்கும். சூப்பர். அதே மாதிரி இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணால் லொடன்னு ஒரு சத்தம் வரும்ல, அது இருக்காம நல்ல ஒரு ப்ரீமியமான சவுண்டு வரும். ப்ரீமியமான சவுண்டா என்ன கோகுல்? அதான்டா நம்ம டோர் சாத்தும் போது லொட்டுன்னு போய் அடிக்கும். ஆமா, அந்த சவுண்ட் கேட்காம நல்ல ஒரு பிரீமியமான சவுண்ட் நமக்கு கிடைக்கும். ஒரு சாலிடான ஒரு சவுண்ட் கிடைக்குது. இப்போ இந்த வண்டிக்கு சீட்டை கம்ப்ளீட்டா மாடிஃபை பண்ணிருக்காங்க. மாடிஃபை பண்ணதால நமக்கு என்ன லுக் கிடைக்குது, உட்காந்தா எப்படி இருக்கு அப்படின்னு பாத்துருவோமா? சீட் கவர் மட்டும் மாத்தல, நல்லா சப்போர்ட் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நமக்கு தை சப்போர்ட், இந்த தை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க, இந்த நெக் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கஸ்டமைஸ்டா ஒரு சீட்டை நல்லா மாடிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம 2 பேரும் உட்காந்துட்டு இருக்கோம். சென்ட்ல நேரம் உட்காந்தாலுமே அவங்களுக்கு கம்ஃபர்ட்டை நல்லாவே அந்த கார்ல பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மிரர்ல பின்னாடி நடந்து போறவங்க, முன்னாடி போறவங்க எல்லாமே எவ்வளவு கிளியரா தெரியுது பாரு. தெரியுது பாரு. இது முன்னாடி, இது பின்னாடியா? ஆமா, பின்னாடி. இது வந்து ரன்னிங்ல மட்டும் ரெக்கார்ட் பண்ணாது. இப்போ நீ வந்து வண்டி நிறுத்தி வச்சிருக்கீன்னு வச்சுக்கோ, வண்டி யாராச்சும் இடிச்சிட்டாங்க, இம்பாக்ட் ஆயிடுச்சு, அப்பவும் இது ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். வண்டியே ஆஃப்ல இருந்தாலும் கேமரா ஆன் ஆயிரும். அந்த பேட்டரியில ஆன் ஆகி ரெக்கார்ட் பண்ணி ஆரம்பிச்சிடும். அதனால நமக்கு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிரும், யார் இடிச்சிட்டு போனாங்க என்னங்கிறது வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். இது செம ஐடியா இல்ல? பம்பர் டு பம்பர் டிராஃபிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கோபி, இன்னைக்கெல்லாம் வந்து யாராச்சும் வந்து இடிச்சிட்டா கூட நம்ம போய் கிளைம் பண்ண முடியல, நீங்க தான் வந்து தப்பா வந்தீங்கன்னு.
ஆனா இந்த மாதிரி கேமரா சிஸ்டம் இருந்தா நம்ம பயப்படாம போய் பேசலாம், ரெக்கார்டிங்ஸ் இருக்கும். அதுக்காக தான் இந்த வந்து மெயினா இந்த டேஷ் கேம் கொண்டு வந்தது. ஆமா கோகுல், ஏன்னா இந்த இன்சூரன்ஸ் ஒவ்வொரு டைம் கிளைம் பண்றப்ப நம்ம படுற பாடு இருக்கு. அதுக்கு தான் மெயின். ஆமாடா. இப்போ ஒருவேளை நாம கொண்டு போய் எங்க இடிச்சிட்டோம்னா, நம்ம கொண்டு போய் இடிச்சா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு ரெக்கார்டிங் இருக்கும். யாரு தப்பானாலும் மாட்டிக்குவோம். இந்த டேஷ் கேம் கிட்ட ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. இது வந்து ஒரே இதுல ஃப்ரண்ட் அண்ட் பேக், இது வந்து ஃப்ரண்ட், இது பேக். அதுதான் அந்த கேமராவோட கிளாரிட்டி. இது நைட் விஷனும் கூட அப்படி கிளியரா தெரியும். ஓ, நைட் விஷன் இருக்கா? ஆமா. இப்போ அதை தான் நான் கேட்கலான்னு வந்தேன். இப்போ இந்த கேமரால வெளியே ஒருத்தன் லைட் போட்டான்னா நமக்கு என்ன தெரிய போகுதுன்னு கேட்கலான்னு வந்தேன். இல்ல, லைட் போட்டாலும் நமக்கு கிளியராவே தெரியுது. ஓகே, என்னடா அது? இந்த ஆம்ரெஸ்ட்லாம் வந்து நம்ம டிரைவிங் நல்லா ஒரு சொகுசு பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லலாம். வண்டியோட ஆம்ரெஸ்ட்லாம் வரல, இதெல்லாம் இப்ப நம்ம மாடிஃபிகேஷன்ல போட்டது. இங்க ஓபன் பண்ணி பார்க்கலாம். இல்ல கம்பார்ட்மெண்ட் இருக்கா? கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ள நம்ம சின்ன சின்ன பொருள்ஸ் வச்சுக்கலாம், பர்ஸ் வச்சுக்கலாம். இந்த டேஷ்போர்டை பாரு, இன்னொரு பிளாஸ்டிக் ஃபினிஷா இருந்தது, லெதர் ஃபினிஷா கொடுத்துருக்காங்க. இந்த சீட் தீமுக்கே மேட்ச் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த டோர்ல பாருங்க, இந்த இடத்துலயும் இப்ப நம்ம உட்காந்தோம்னா கை வைப்போமா, இங்கேயும் சாஃப்டா இந்த சீட் கவரையே போட்டு ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி லைட் எல்லாம் எந்த ஒரு பிராண்ட்லயுமே கார்ல கொடுக்கறது இல்ல. நமக்கு ஆஃப்டர் மார்க்கெட்ல மாடிஃபிகேஷன் வந்துட்டுனாலே நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை பண்ணலாம். பட் இதெல்லாம் பாரு, இந்த கார் ஓனர் புடிச்சு கேட்டு போட்டுருக்காரு. ஸ்டேரிங் கவர் நல்லா பிரீமியமா போட்டு கொடுத்துருக்காங்கடா. இதுக்கு முன்னாடி பிளாஸ்டிக்ல இருந்திருக்கும். இப்ப இந்த மாதிரி கவர் போட்டனால நல்லா சூப்பரா இருக்க போகுது ஓட்டுறதுக்கு. அடுத்து நீங்க பாரு, நமக்கு ஆம்பியன்ட் லைட்ஸ் போட்டிருக்காங்கல்ல, அதை கண்ட்ரோல் பண்றதுக்கு 2 பட்டன் கொடுத்துட்டாங்க. இது ஒரு கண்ட்ரோல். இப்ப பாரு, அந்த லைட் ஓடுது பாத்தியா, ரன்னிங் லைட், அது மாறும் பாரு. டிஸ்டர்பா இருந்தா ஆஃப் பண்ணிக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரிப்பு போறோம், சாங் கேட்டு போறோம், அதுக்கேற்ற மாதிரி பெப்பியா நம்ம மாத்திக்கலாம். நம்ம வீடியோவை முழுசா பார்த்துருப்பீங்க. எந்தெந்த பார்ட்ஸ்ல என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோங்கன்னு நான் நம்புறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் பெங்களூர் சர்க்கிள் இருக்கீங்களா? இந்த ஷாப்போட அட்ரஸை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது கோகுல், கோபி.